சிவா திருச்சிற்றம்பலம். அன்பர்கள் அனைவரும் நலமா? நானும் இங்கு நலம். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னு தெரியுமா? கங்கையில் நீராட தான். கங்கை கிணற்றுல புனித நீராட. கங்கை எங்கே இங்கே வந்துச்சு அப்படின்னு பார்க்குறீங்களா? காசியில் இருக்கக்கூடிய கங்கையை இங்கே இருக்கக்கூடிய கிணற்றில் பொங்கி எழு செஞ்சுருக்காரு. யாருன்னா திருவிடைமருதூரில் இருக்கக்கூடிய மகாலிங்க சுவாமி. ஆமாம், நம்ம இப்போ எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னா கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவிசநல்லூர் ஸ்ரீதர ஐயாவாள் மடத்தில் தான் நம்ம இப்போ இருக்கோம். யார் இந்த ஸ்ரீதர ஐயாவாள்? இந்த கிணறு எப்படி காசியில் இருக்கக்கூடிய கங்கையில் இருக்கக்கூடிய தீர்த்தம் எப்படி இங்கே கிடைக்குது? வாங்க பார்க்கலாம். திருவிசநல்லூர் அப்படின்ற ஒரு கிராமம் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் திருவிடைமருதூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம். அங்கே ஸ்ரீதர ஐயாவாள் அப்படின்னு சொல்லி ஒரு ஐயர் வாழ்ந்து வந்திருக்காரு. அவர் பல சிவாலயங்களுக்கு சென்று சிவபெருமானை வழிபட்டு வரது அவருடைய வழக்கமாக இருந்திருக்கு. அந்த வகையில் நம்ம திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமியை ஒரு தரம் வணங்கும்போது சுவாமி மேலே பற்றுக்கொண்டு அவரையே ஆத்மார்த்தமாக நினச்சிண்டு அந்த ஊருக்கு திருவிடைமருதூர், இந்த வேப்பத்தூர், இந்த பக்கத்தில் அந்த லைன்லேயே இருக்கக்கூடிய திருவிசநல்லூரில் ஒரு வீட்டிலையே அவர் தங்கியிருக்கார். அவர் தங்கியிருந்த வீடு இன்னைக்கு மடமாக அமையப்பட்டிருக்கு. அந்த மடத்தில் தான் நம்ம இருக்கிறோம். சுவாமியை, மகாலிங்க சுவாமியை தினமும் பிரார்த்தனை பண்ணிட்டு தான் அவர் தினமும் சாப்பிட்றதே வழக்கமாக வச்சுருக்காரு. இப்படி இருக்க சூழ்நிலையில் ஒரு நாள் நம்ம ஐயாவாள் இருக்கார் இல்லையா, ஸ்ரீதர ஐயாவாள், அவருடைய அப்பாவுக்கு திதி கொடுக்க வேண்டிய நாள் வருது. இதுக்காக பல வேதியர்கள் எல்லாரையுமே வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து இந்த திதிலாம் கொடுப்போம் இல்லையா, அதுக்காக அழைச்சிட்டு வந்து வச்சுருக்காரு. அதுக்கு முன்னாடி காவேரியில் போயிட்டு குளிச்சுட்டு நம்ம வந்து திதிக்கு என்ன ஏற்பாடுகள்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு போய் குளிச்சுட்டு வந்துட்டுருக்காரு. இவரோட புகழை, இவரை பற்றி உலகத்துக்கு உணர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம திருவிடைமருதூரில் இருக்கக்கூடிய மகாலிங்க சுவாமி என்ன பண்ணுறாரு, ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதியினர் மாதிரி வேடம் தரித்து ஒரு வராரு. யாருன்னா தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர் மாதிரி சிவபெருமான் மகாலிங்க சுவாமியே வராரு. வந்து நம்ம தீட்சிதர் இருக்கார் இல்லையா, நம்ம ஸ்ரீதர ஐயாவாள், அவர்கிட்ட வந்து எனக்கு ரொம்ப பசிக்குது ஐயா, சாப்பிட ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாரு. நம்ம ஐயாவால் ரொம்ப இரக்க குணமுடையவர். அதனால் என்னடாப்பா இப்படி கேட்டுட்டியே அப்படின்னு சொல்லி உடனே அவரோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டு வீட்டில் அவர் கிணத்துக்கு பக்கத்தில் இலை போட்டு அவங்க அப்பாவுக்கு அந்த திதி கொடுக்கறதுக்காக, அந்த வேதியர்களுக்கு கொடுக்கறதுக்காக வச்சுருந்த சாப்பாடு, அந்த உணவுகள் எல்லாத்தையுமே இவருக்கு பரிமாறிடுறாரு. அந்த வேதியர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க தகப்பனாருக்கு திதி கொடுக்கறதுக்காக வந்த வேதியர்கள், அவங்கெல்லாம் கோச்சுண்டு, நீ எப்படி அவரை கொண்டு வந்து எங்களுக்கெல்லாம் முதல்ல நீ சாப்பாடு போட்டிருக்கணும், நாங்கள் இது படிக்கிறதுக்காகல வந்திருக்கோம், நாங்கள் அவங்க அப்பாவுக்கு திதி கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம், நீ என்னென்னா எங்களை விட்டுட்டு நீ அவளுக்கு சாப்பாடு போட்டியே முதல்லன்னு சொல்லிட்டு, இந்த பாவத்தை நீ போக்கணுன்னா காசியில் போய் குளிச்சுட்டு வந்தால் தான் உன்னோட பாவம் போகும், அப்படி நாங்கள் அது வரையும் நாங்கள் திதி கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு எல்லோரும் கோச்சுண்டு கிளம்பிடுறாங்க. ஐயாவால் யோசிக்கிறா, எப்படி ஒரே நாளில் நம்ம இருக்கிறதோ கும்பகோணத்துக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் இருக்கோம், ஒரே நாளில் இன்றைக்குள்ளே அப்பாவுடைய திதி முடிஞ்சு போயிடும். இப்போ இருக்கிற மாதிரி வசதியெலாம் அந்த காலத்தில் இருந்திருக்காது இல்லையா. இப்போ நான் ஒரு திருச்சி போயிடலாம், பக்கத்தில் ஃப்ளைட்டை பிடிச்சி காசிக்கு போகலாம், அந்த ஒரு டிரான்ஸ்போர்ட்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்காது இல்லையா. அதனால் எப்படி ஒரே நாளில் நம்மளால் காசிக்கு போயிட்டு அங்கே நீராடிட்டு கங்கையில் நீராடி எப்படி நம்மளால் ஒரே நாளில் வந்துட முடியும், வந்து எப்படி நம்ம அப்பாவுக்கு இந்த வருஷம் நம்ம திதி கொடுக்கறது, அது ஆவாத காரியம்னு சொல்லிட்டு சரி ஆறுது ஆகட்டும், நடப்பது இறைவன் சித்தம்னு சொல்லி அவர் படுத்து தூங்கிடுறாரு. தூங்குறச்ச மகாலிங்க சுவாமி கனவுல வராரு. உன் வீட்டில் இருக்கக்கூடிய கிணற்று தண்ணி இருக்கு இல்லையா, உன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கேணிலேருந்து வரக்கூடிய தண்ணியவே நான் வந்து புனித தீர்த்தமாக கங்கையை இங்கேயே வர வைக்கிறேன், கங்கை தீர்த்தத்தை உன்னோட வீட்டிலையே நான் பிரவேசிக்க செய்கிறேன் அப்படின்னு மகாலிங்க சுவாமி நம்ம ஐயாவாளுடைய ஸ்ரீதர ஐயாவாளுடைய கனவுல வந்து சொல்கிறாரு. சொன்ன பின்ன இவர் ஏஞ்சி வந்து வெளியில் பார்க்குறாரு. பார்த்தா கிணத்து தண்ணிலாம் கங்கையாக பொங்கி வழிஞ்சிட்ருக்கு. கங்கையாக பொங்கி வழியறத பார்த்த உடனே அந்த அந்தணர்கள்லாம்
அந்த வேதியர்கள் கோச்சுண்டு நான் திதி கொடுக்க மாட்டேன்னு போனாங்க இல்லையா, அவங்கெல்லாம் திரும்ப வந்து ஐயாவாள்கிட்ட மன்னிப்பு கேட்டு எங்களை மன்னிச்சிருங்கோ, நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், சுவாமி காசி தீர்த்தத்தையே கங்கையையே இங்கே பிரவேசிக்க செஞ்சுருக்காரு, எவ்வளோ பெரிய அற்புதம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து மறுபடியும் அவங்க அப்பாவுக்கு செய்ய வேண்டிய திதிகள்லாம் கொடுக்கப்படுது. அதன் காரணமாக வருடம் நம்மளுடைய ஸ்ரீதர ஐயாவுடைய மடத்தில் வருடம் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை, இந்த நிகழ்வு நடந்தது ஒரு கார்த்திகை மாத அமாவாசை அன்று தான். அதனால தான் இன்றைக்கும் சரி கார்த்திகை மாதத்தில் வருடம் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அன்று அங்கே இருக்கக்கூடிய கிணற்று தீர்த்தமாகப்பட்டது வரக்கூடிய பக்தர்கள் மேலே தெளிக்கப்படுது, புரோக்ஷணம் செய்யப்படுது. புரோக்ஷணம் செய்கிறதோடு மட்டும் இல்லாமல் தண்ணியை தலையில் ஊற்றி குளிக்கவும் வைக்கிறாங்க. அப்படி காவேரி இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய காவேரியில் நீராடி அந்த ஈர துணியோடு வந்து இங்கேயும் கிணற்று தண்ணியிலையும் குளிச்சுட்டு நம்மளுடைய காசிக்கு போக குளித்து அங்கே நம்மளுக்கு எப்படி நம்மளுடைய பாவங்கள்லாம் போவோமோ அதுக்கு நிகராக இங்கே குளித்தோனாலும் அந்த பாவம் போகப்படுது. ஏன்னா அந்த கிணற்று தண்ணியாகப்பட்டது காசி தீர்த்தமாகவே கங்கையை பிரவேசிக்க செஞ்சுருக்காரு இன்றைக்கி ஒரு நாள் மட்டும், அதாவது கார்த்திகை மாதம் அமாவாசை அன்று ஒரு நாள் மட்டும். வருடம் இந்த நிகழ்வு பெரிய திருவிழாவாக ஏகப்பட்ட மக்கள் ஏகப்பட்ட கூட்டம் நடக்குது. நிறைய பக்தர்கள் வந்து இதில் கலந்துக்கிறாங்க. இந்த காவேரி கரையில் குளித்து கிணத்துல குளித்து சாப்பாடு போடுறாங்க. அவளுக்கு சுவாமி மகாலிங்க சுவாமிக்கு ஐயாவால் சாப்பாடு போட்டார் இல்லையா, அதே மாதிரி அன்னதானம் நடந்துகிட்டே இருக்குது. ஏகப்பட்ட பக்தர்கள் வந்து காவேரியிலையும் குளித்து கிணத்துலேயும் குளித்து சாப்பாடை வயிறார உணவு உண்டு கிளம்புறது ஐதீகமாக இருக்குது. ஓகே, இப்போது நம்மளுக்கும் இந்த ஒரு புண்ணியத்தை இந்த காசி தீர்த்தமான இந்த கிணற்று தீர்த்தத்தில் குறிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை நம்ம மகாலிங்க சுவாமியும் ஸ்ரீதர ஐயாவாளுடைய கருணையாலையும் நமக்கும் கிடச்சிருக்கு. உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா ஏதாவது ஒரு வருடமாவது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையை கணக்கு பண்ணி நீங்களும் வந்து இந்த திருவிசநல்லூர் கும்பகோணத்துக்கு வந்துட்டிங்கன்னா கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நிறைய ஸ்பெஷல் பஸ் விட்டுருப்பாங்க திருவிசநல்லூர்னு கார்த்திகை மாதம் அமாவாசையில். இதில் இந்த நிகழ்வில் கலந்துக்கிட்டு நம்மளும் காசிக்கு போகிறதுக்கு நிகரான ஒரு புண்ணியத்தை தேடிக்கணும்னு இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். தற்போது தங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்ரீ ராமஜெயம் சிற்ப கலைக்கூடம். Please share and subscribe this channel. Thank you.